ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நேற்றே பார்த்தோம் இல்லையா, நம்ம முத்து வராரு. ஸோ முத்து வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நைட்டில் ஓட்டாதரா போடா போய் ரெஸ்ட்டுடுறா அப்படின்றாரு. சரின்னு முத்துவும் ரூமுக்கு போகிறாரு. அப்போ மீனா இருந்துட்டு, ஏங்க சாப்பிட வாங்க அப்படின்போது, நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஹோட்டல்லே அப்படின்னு. ஹோட்டல்லே சாப்பிட்டீங்களா, ஏங்க சாப்பிட்டீங்க அப்படின்போது, எனக்கு பசிச்சிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு. இல்லைங்க, ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க வேணாம், அதனால தான் சொன்னேன் அப்படின்போது, சரிம்மா இனிமேல் எவ்வளோ பசிச்சாலும் நான் சாப்பிடாமலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவரமாக போய் பாத்ரூம் போயிடுறாரு. அங்கே போயிட்டு பார்க்குறாரு, மீனா வந்து அந்த பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. இவளுக்கு இப்படி பணம் அரேஞ்ச் ஆச்சு அப்படின்னு முத்து பார்த்துட்ருக்காரு. ஸோ மீனா வெளியே வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, மாமா அந்த 2,50,000 ரெடி பண்ணிட்டேன் மாமா அப்படின்றாங்க. ஏம்மா நீ சொல்லணும்னு ஆசைப்படுற கரெக்டு தான், அவர்கிட்ட தனியாக சொல்ல வேண்டியதானே, உனக்கு நல்லா தெரியும் அங்கே இருக்கிற அந்த விஜயாவும் சிந்தாமணியும் க்ளோஸ் அப்படின்னு. அப்போ நீ அவங்க முன்னாடி வச்சு சொன்னேன்னா இதுவே அவங்களுக்கு ஹிண்ட்டாக போயிடாதா. சரி நம்ம அப்புறாணி மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நம்மளோட விஜயா முன்னாடி வச்சு தான் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மாமா 2,00,000 ரெடி ஆயிடுச்சு, நான் போய் டெபாசிட் பணம் கட்டிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்மளோட விஜயா அப்படியே வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க, அடடா பணம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கே, சரி நம்ம இதை எப்படியாவது சிந்தாமணி கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டாங்க. அப்போ நம்மளோட அண்ணாமலை கேட்டுட்டாரு, என்ன யார்கிட்ட என்ன சொல்லணும்னு சொல்கிற அப்படின்போது, இல்லைங்க பார்வதி கிட்ட இன்னைக்கு கிளாஸ்க்கு வர கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லணும், அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, அங்கே சிந்தாமணி வந்து ஆஃபீஸ்க்கே வந்துடுறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு அந்த ஆர்டர் எடுக்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து அந்த மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மேனேஜர் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்ணு, அவளாலலாம் பண்ண முடியாது, அவள் 5க்கோ 10க்கோ பூ கட்டி விற்கிறவ, அவளால் போய் 2,50,000 எப்படி ரெடி பண்ண முடியும், அவள் எப்படினாலும் வந்துட்டு இல்லைன்னு தான் சொல்ல போகிறாள், அதுக்காக நீ எதுக்கு என்ன வெயிட் பண்ண வைக்கிற, நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அதை வாங்கிக்கோ அப்படின் போது, அப்படிலாம் பண்ண முடியாது, ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, அதுவும் இல்லாமல் எங்கள் ஓனருக்கு அந்த பொண்ணை ரொம்ப நல்லா தெரியுது, அந்த பொண்ணோட வேலை ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா, இதுக்கு முன்னாடி இப்படி தானே ஒரு மண்டபத்தில் பிரச்சனையாகி இந்த பொண்ணு ஓனர்கிட்ட போய் சொல்லி அங்கே இருந்த மேனேஜர் வேலையே காலியாச்சு, அந்த மாதிரி எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையாம்மா, நீ எப்படிப்பட்ட திருட்டு பொம்பளைன்னு எனக்கு தெரியும், அதனால உன் பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்ற மாதிரி எனக்கு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குமா, அந்த டைம் வரட்டும், என்னம்மா கொஞ்சம் நேரம் தானே வெயிட் பண்ணி பார்ப்போம், டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, ஏன் தம்பி உனக்கு நான் எத்தனை தடவை வந்து கமிஷன் கொடுத்துருக்கேன், நான் உனக்கு எவ்வளோலாம் ப்ராஃபிட்லாம் கொடுத்துருக்கேன், அப்படி இருந்தும் நீ எனக்கு தரமாட்டேன்ற, சரி இப்போ ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கோ, அவளும் காசு கொண்டு வந்து கொடுத்துட்டா, நானும் அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன், 2 பேருமே பணம் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன் அப்படின் போது, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, பொதுவாக ஒரு இடத்துல வச்சு 2 பேரும் சீட்டு குலுக்கி பார்ப்போம், யார் பேர் வருதோ அவங்க செய்யட்டும் அப்படின்னு. என்னது இது, உனக்கு இத்தனை வருஷம் நான் கொடுத்துருக்கேன், ஆனாலுமே நீ சீட்டு குலுக்கி போட்டு தான் என் பேர் எடுப்பியா அப்படின் போது, அதுதாம்மா ப்ரொசீஜர், நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா, சரி பார்ப்போம் அந்த பொண்ணு வருதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே விஜயா அங்கேருந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குள்ள நரி இருக்கு இல்லையா, அந்த விஜயா ஃபோன் பண்ணி சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஒரு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது பணம் இருந்துச்சுல அப்படின்போது, ஆமாம் உங்கள் மருமகளாலலாம் அதை ரெடி பண்ண முடியாது மாஸ்டர் அப்படின்போது, அதுதான் இல்லை சிந்தாமணி, அவள் 2,50,000 ரெடி பண்ணிட்டா, இப்போ கொண்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு. என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் அவளை விட்டீங்க, வீட்டிலே பிடிச்சி வச்சுக்க வேண்டியதானே அப்படின்போது, நான் என்ன அவளை கட்டி போடவா முடியும், நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவங்க எங்கள் வீட்டுக்கார் வேற இருக்காரு, நான் கூட சொல்லி பார்த்தேன், இப்படி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காம நீ பாட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அவள் என்ன உனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு கேட்டார். பார்த்தா அவள் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்பிட்டா. அண்ட் அவள் வந்து வண்டியில் வரல, அவள் வண்டியை எடுத்த மாதிரி தெரியல, அவள் ஆட்டோவில் தான் வருவான்னு நினைக்கிறேன், இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புனா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும், அதாவது தான் வீட்டுக்குள்ளே இருந்து தன்னை நல்லா பார்த்துக்கிற மருமக கெட்டு போகணும், வெளியே ஒருத்தி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. உடனே சிந்தாமணி பிளான் பண்ணுறாங்க, அவங்க கூட தான் எப்போவுமே ஒரு 4-5 ரவுடி பசங்க இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பணத்தை எடுத்துகிட்டு வர்றா, அவங்க வீட்டு வழி இதுதான், ஸோ அங்கே போய் நீங்கள் அந்த பணத்தை பிடிங்கிருங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரவுடி பசங்க கரெக்டாக அவங்க வீட்டு அந்த ஏரியா இருக்குல்லையா, அந்த ஏரியா கிட்ட நிற்கிறானுங்க. சரி அக்கா சொன்ன மாதிரி இப்போ தான் அவள் கிளம்பியிருப்பானா, இந்த வழியாக தானே வரணும், சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு நிற்கிறானுங்க. கரெக்டாக நம்மளோட மீனாவும் ஆட்டோவில் அந்த பக்கமாக வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க ஆட்டோ ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ஆட்டோ லைட்டாக பிரேக் டவுன் ஆயிடுது. பிரேக் டவுன் ஆனதுமே ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோ சரி பண்ணிட்டுருக்காரு. அதுக்குள்ளே சரி டைம் ஆகுதுன்றக்காக மீனா சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் பணத்தை வச்சுக்கோங்க, எனக்கு பக்கம் தான், இதுலேருந்து மண்டபம் பக்கம் தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு, அதுவும் சொல்லி வச்சுருந்தாங்க விஜயா, அவளுக்கு மஞ்சள் பையில் தான் பணத்தை எடுத்துகிட்டு வரான்ற இன்ஃபர்மேஷன் கூட சொன்னாங்க. ஸோ அந்த மஞ்சள் பையை எடுத்துக்கிட்டு மீனா அப்படி நடந்துட்டுருக்காங்க. ஸோ ஈவனுங்க அந்த திருட்டு பையலுங்க பார்த்துக்கிட்டே இருந்தானுங்களா, பின்னாடி வந்தவங்க அவங்க கிட்டேருந்து பிடுங்குறாங்க. ஸோ மீனாவும் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க, அந்த பணத்தை எடுத்துடணும் அப்படின்னு காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. பட் முடியல. அவனுங்க வந்து பணத்தை பிடுங்கிட்டு 2 பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் வண்டி வச்சுட்டு ரெடியாக இருக்கான்,
இன்னொருத்த மீனா கையிலேருந்து பிடுங்கிட்டு ஓடி அந்த வண்டியில் ஏறி உட்காரான். பட் அப்பவும் மீனா விடாமல் துரத்திட்டு வரும்போது அவங்கள பிடிச்சி ஒரு ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டு அவன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான். மீனா பயங்கரமாக அழுகுறாங்க. என் பணம்டா என் பணம்டா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. லிட்டரலி பயங்கரமாக இருந்தது அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு. ஏன்னா மீனா பெருசாக சத்தம் போட்டு கூச்சல் போட்டு ஒன்று கத்துற பர்சன் கிடையாது. பட் அவங்களோட அந்த எமோஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. லைக் அவங்க ரொம்ப அழுகுறாங்க பணத்துக்காக. அண்ட் இவங்க வந்துட்டு அவங்க பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இவங்க அழுதுட்டு நிற்கிறாங்க. அங்கே வந்து இவங்க இன்னொரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவில் பார்த்தோன்னா இவங்க கூட பூ கட்டுற அக்காங்களாம் இருப்பாங்களே, அவங்களும் மண்டபத்துக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா மீனா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்களும் மண்டபத்துக்கு எல்லோரும் வந்துடுங்க, நம்ம பார்ப்போம் ஏன்னா எவ்வளோ பூ தேவைப்படுது எல்லோரும் பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வருவோம்னாங்க. ஸோ பின்னாடியே அந்த இன்னொரு ஆட்டோவில் வந்து அந்த அக்காங்கெல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தா மீனா ஏன் அழுதுட்டுருக்கான்னு சொல்லிட்டு மீனா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அக்கா என் காசை இப்படி பிடிங்கிட்டு போயிட்டாங்க, வாங்கக்கா பிடிக்க போகலாம் அப்படின்னு. அவனுங்க போயிட்டானுங்க. அவங்க எப்போயோ பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க தள்ளி விட்டதில் இவங்க கையில் அடிபட்டு ரத்தம் வேறு வந்துட்டுருக்கு. அப்போ அந்த அக்காங்களாம் சொல்கிறாங்க, மீனா அவனுக்கு எந்த பக்கம் போனானுன்னே தெரியல, நீ வா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வா, கையில் அடிபட்டு ரத்தம் வருதுன்னு போது, இல்லைக்கா எனக்கு முதல்ல என் பணம் வேணும்க்கா, அது சீதா கஷ்டப்பட்டு கொடுத்த காசுக்கா, அவள் சீட்டு போட்ட காசு, அவள் கல்யாணத்துக்காக சீட்டு போட்ட காசு, ஃப்ரெண்டு கிட்ட வாங்கின காசு, அந்த காசை திருடிட்டு போயிட்டாங்கக்கா, வாங்கக்கா போய் இப்படி போகும்போது நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே சிந்தாமணி யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணியிருப்பானுங்க, இவங்க பணத்தை எடுத்துகிட்டு வருவானுங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுங்க ஃபோன் பண்ணி, அக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுக்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டோங்க்கா, நாங்கள் தாக்கா வச்சுருக்கோம் அப்படின்னு. பரவாயில்லடா சூப்பராக வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் சிந்தாமணி அந்த மேனேஜர்கிட்ட போய், இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன டைமும் முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணும் வரல, இதுக்கு மேலே அவள் வருவான்னு எனக்கு தெரியல, என்ன பண்ண போகிறீங்க அப்படின் போது, அம்மா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை ஒருத்தங்க பகைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது தான். சரி பரவாயில்ல, அம்மாவை பகைச்சிக்கிட்டு இந்த ஊரில் இருக்க முடியுமா, சரிம்மா இதுக்கு மேலே அந்த பொண்ணு வர்ற மாதிரி தெரியல, நான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறேன், லைக் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும், உங்கள் பேருக்கு நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்றாங்க. அண்ட் இவங்களும் சொல்கிறாங்க, உனக்கு நான் கமிஷன்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி எப்போதுமே ஒரு கூட்டு சேர்த்து வச்சுக்குவாங்க இல்லையா. ஸோ நான் உனக்கு கமிஷன் கொடுத்துட்றேன், நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்கே முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர்றார். ஏன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் மீனாவை சேர்த்தாங்க இல்லையா, அங்கே இருக்க அக்காங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் ஓடி வர்றாரு. அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, இப்படி மீனா பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கா, மீனாவை தள்ளி விட்டுட்டு அந்த பணத்தை பிடுங்கிட்டு போய்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஹாஸ்பிட்டலில் அவங்க போய் பார்க்குறாரு. மீனா அப்படியே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, எங்கள் என் பணம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், உனக்கு ஆக்சிடென்ட் சொன்னதுமே எனக்கு உயிரே போயிடுச்சு மீனா, நான் வண்டியில் ஏறி உட்காந்தது தான் தெரியும், நான் எப்படி இங்கே வந்தேனே தெரியல, எனக்கு உனக்கு என்ன ஆயிருமோன்றதான் எனக்கு பயமே அப்படின் போது அவங்க மறுபடியும் அழுகுறாங்க. அது என்னோட பணமாக இல்லை இருந்தால் பரவாயில்லைங்க, அது சீதாவோட பணம், சீதா வந்துட்டு அவளோட கல்யாணத்துக்காக சீட்டு போட்ட காசு, அவள் சேவிங்ஸு, அப்புறம் இன்னொரு அவள் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கி கொடுத்த பணம், அதுவும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லி கொடுத்துருப்பா, எங்கள் அக்கா டெபாசிட் கட்டி ஒரு 2 நாளில் பணம் திருப்பி தந்துடுன்னு சொல்லி கொடுத்துருப்பா, இப்படி நான் எல்லாரையும் ஏமாற்றிட்டேன் நீங்கள் அப்படின் போது, சரி விடு, இதில் உன் தப்பு என்ன இருக்குது, நீ உன் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீ நல்லதாக தான் பண்ணின, ஆனால் அப்படி திருடிட்டு போயிட்டாங்க, ஆனால் உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றத எனக்கு சந்தோஷம், நீ ஏன் அவனுக்கு பின்னாடி துரத்திட்டு போயின பணம் தானே, நம்ம எப்படியாவது அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ மீனா அழுதுகிட்டே இருக்கும்போது, ஏன் அழுதுகிட்டே இருக்கேன், நான் திட்டினேன்னு நினச்சி அழுகிறியா, சாரி மீனா நான் இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு முத்துவும் ஃபீல் பண்ணுறாரு. இல்லைங்க பணத்தை நினச்சாதான் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க. டாக்டர் வந்துட்டு, சரி ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம்லாம் இல்லை, இப்போமே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், கீழே விழுந்தனா லைட்டாக அடிபட்டிருக்கு அவ்வளோதான், பட் ஓகே இப்போ சரியாயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்துட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. பட் மீனா அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அண்ணாமலைலாம் இருக்காங்க, ரவி ஸ்ருதி எல்லாருமே இருக்காங்க. என்னாச்சு, கையில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டு வந்திருக்கேன், என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல, ஏன் மீனா பணத்தை கொடுத்துட்டு வரேன்னு போனேன், இப்படி அடிபட்டு வந்திருக்கேன், என்னாச்சு சொல்லுமா, இதை வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டியாமா அப்படின்றாங்க. விஜயா அப்பவும் குத்துக்கல் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னு போது இவர் நம்ம முத்து சொல்கிறார், அப்போ அவள் வண்டியிலலாம் போகல, அவள் ஆட்டோவில் தான் போனான், அவள் ஆட்டோவில் தான் போயிட்டு இருந்தா, 2 ரவுடி பசங்க வந்து அவகிட்ட இருந்த காசை திருடிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ விஜயாவுக்கு புரிஞ்சிருச்சு, ஓ இது சிந்தாமணியோட வேலை அப்படின்னு புரிஞ்சு ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. கேவலமான ஜென்மம், லைக் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்காக இருக்கிற ஒரு பொண்ணை இன்னொருத்திக்காக, அதாவது அந்த பொண்ணு மேலே இருக்கிற பகையில் அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கூட இருந்து குழிப்பறிக்கிற இந்த கேவலமான குணம். ஏன்னா அவங்க அடிபட்டு அழுது அவங்களோட போராட்டம் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ அழுகிறத பார்த்தும் சிந்தாமணி நம்ம விஜயா சந்தோஷத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.